தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் மீதான சுங்க வரி 6லிருந்து 15% உயர்வு. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை குறைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. சுங்க வரி உயர்வை தொடர்ந்து ஒரே நாளில் 5360 ரூபாய் உயர்ந்தது தங்கத்தின் விலை. ஒரு சவரன் தங்கம் 1,20,000 ரூபாயை எட்டியது. பிரதமர் மோடி தனது வாகன அணிவகுப்பில் உள்ள வாகனங்களின் எண்ணிக்கையை 50 விழுக்காடு வரை குறைக்க உத்தரவு. செலவுகளை குறைக்கவும் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தவும் நடவடிக்கை. ஏதேனும் பெரிய அறிவிப்பை வெளியிடப் போகிறதா மத்திய அரசு? தங்கம் மீதான இறக்குமதி வரி உயர்வை தொடர்ந்து பேசுபொருளாகும் எரிபொருள் சிக்கனம். எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான சேவைகளை குறைக்கிறது ஏர் இண்டியா. சென்னை, சிங்கப்பூர், மும்பை, நியூயார்க் உள்ளிட்ட வழித்தடங்களில் சேவைகள் குறைக்கப்படுவதாக அறிவிப்பு. பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தியது அமுல். விலை உயர்வு நாளை முதல் நடைமுறைக்கு வருவதாக அமுல் நிறுவனம் அறிவிப்பு. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 95.8 ஆக வரலாறு காணாத சரிவு. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அந்நிய முதலீடுகள் வெளியேற்றத்தால் தொடர்ந்து சரியும் இந்திய ரூபாய். இரண்டு நாள் பயணமாக சீனா சென்றார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். வர்த்தக உறவு தொடர்பாக சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் விஜய். தமிழக வெற்றிக் கழக அரசின் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். தவேக ஆட்சிக்கு ஆதரவாக 144 உறுப்பினர்கள் வாக்களிப்பு. 22 பேர் எதிர்த்து வாக்களித்தனர். 5 பேர் நடுநிலை வகித்தனர். தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். அரசியல் சாசனத்தையும் சமூக நீதியையும் பாதுகாக்கும் பொறுப்போடு தவேகாவுக்கு ஆதரவு என்றது காங்கிரஸ். ராகுல் காந்தியின் வழிகாட்டுதலுடன் அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் உறுதி. சமூக நீதியை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், மதசார்பின்மையை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், தமிழக உரிமைகளை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும். நிலையான ஆட்சி வேண்டும், மதசார்பற்ற ஆட்சி வேண்டும், வெறுப்பு அரசியலற்ற தமிழகம் வேண்டும். செம்மையான அரசாக திகழ்ந்திட காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதல்படி என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஆளுநர் ஆட்சியை கொண்டுவரும் முயற்சியை தடுக்க தவேகாவிற்கு ஆதரவு என்ற விசிக, கம்யூனிஸ்டுகள் மற்றும் IUML. மாநில உரிமைகள், சட்டமன்ற மரபுகளை உயர்த்தி பிடிக்க வலியுறுத்தல். ஆளுநர் ஆட்சியை கொண்டுவருவதற்கான முயற்சியை தடுக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த 5 ஆண்டுகளும் தொடர்ந்து நாடு போடும் ஆட்சியாக இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவளிக்கும். இந்த அரசு பெரும்பான்மை நிரூபிக்க ஆதரவு என்ற ஒரு சிறப்பான முடிவை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எடுத்திருக்கிறது.
தாவேகா அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்த திமுக. அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். தமிழக வெற்றிக் கழக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி கே பழனிசாமி தரப்பு அதிமுக எதிர்ப்பு. சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்கு. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு சி.வி. சண்முகம். எம்ஜிஆர் பாடலை சுட்டிக்காட்டி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட காமராஜ். தமிழகத்தையே காக்கப் போகும் முதல்வர் விஜய் தன்னையும் காப்பார் என நம்பிக்கை. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். உறுப்பினர் அடுத்த வரையும் சொல்லுங்க. மாற்று குறையாத மன்னவனவன் என்று போற்றி புகழ வேண்டும். அவர் இருப்பார். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா, என்னை மட்டும் ஆதரிக்காமல் விட்டு விடுவாரா என்கிற தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடுநிலை வகித்த பாமக. நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் மீதான உரையில் அறிவித்தார் சௌமியா அன்புமணி. தமிழக மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி விலகி இருக்க விரும்புகிறது. We are abstaining from voting. மிக்க நன்றி. விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காத பாஜக. வாக்கெடுப்பில் நடுநிலை வகிப்பதாக அறிவித்தார் பாஜக எம்எல்ஏ போஜராஜன். எங்களுடைய கட்சி நிலைப்பாடு நாங்கள் நடுநிலைமை வைக்கின்றோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தாவேகா மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த நிலையில் சட்டமன்றத்திற்கு வராத மதிமுக உறுப்பினர்கள். நிர்வாகிகள் குழு கூட்டம் காரணமாக எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை என வைகோ விளக்கம். முக்கியமான நிர்வாக குழு கூட்டம் தாயகத்தில் காலை 9:30 மணி அளவிலேயே தொடங்கிவிட்டதால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்ற காரணத்தால் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. மதச்சார்பற்ற அரசாகவே தாவேகா அரசு தொடரும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை நிலைநாட்டும் அரசாக இருப்போம் என்றும் உறுதி. உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். குதிரை பேரம் நடந்ததாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. குதிரை பேர அரசு இல்லை, குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு என முதல்வர் விஜய் பதில். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகாவுக்கு ஆதரவாக 65% வாக்காளர்கள் ஆதரவளிக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம்.
வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாததாலேயே முதல்வர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார் என்றும் சாடல். சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. ஊழல் சக்தியாக இருக்கும் கட்சியுடன் தாவேகா கூட்டணி சேர்ந்திருப்பதற்கு என்ன பெயர் என்று உதயநிதி கேள்வி. பெயர் சொல்லாமல் இருந்த மற்றும் சிலர் கட்சியிலிருந்து அமைச்சர்கள் வர வாய்ப்புள்ளதாகவும் விமர்சனம். அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. அந்த மற்றும் சிலரில் இருந்து ஒரு சிலர் அமைச்சராக வருவதற்காகவும் வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வருது. புதுமையான ஆட்சி என்று சொல்லிவிட்டு புஷ்பா படப்பாணியில் ஆட்சி நடப்பதாக உதயநிதி விமர்சனம். சேஞ்ச் என சொன்னீர்களே, இந்த சேஞ்சிற்கு பின் மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்குமோ என்று மக்கள் நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இதை பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. கட்சி தலைவருக்கே தெரியாமல் எம்எல்ஏவிடம் ஆதரவு கேட்டது ஏன் என உதயநிதி கேள்வி. கூவத்தூரை மிஞ்சும் அளவிற்கு கூத்துகள் நடப்பதாகவும் விமர்சனம். இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சி நடத்த உதயநிதி அறிவுரை. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல தாவேகாவின் நடவடிக்கையெல்லாம் மீம்ஸாக மாறியுள்ளதாகவும் விமர்சனம். ஆட்சி அமைய வழிவகுத்த அனைவரின் நம்பிக்கையையும் சிதைக்கும் வேளையில் தாவேகா இறங்கியிருப்பதாக திமுக தலைவர் குற்றச்சாட்டு. தூய சக்தியா, அடுத்த கட்சி உறுப்பினர்களை தூக்கும் சக்தியா என மக்கள் பேசுவதாகவும் ஸ்டாலின் பதிவு. அதிகார திமிரால் ஆட்டம் போட்ட 15 அமைச்சர்களின் தோல்வியை பார்த்தும் திமுக பாடம் கற்கவில்லை என்று முதல்வர் விஜய் அறிக்கை. கொளத்தூரை பார்த்து கூட புரியவில்லையா என்றும் கேள்வி. மக்கள் மனதில் ஆழமாக வேரூன்றி புகழ்பெறப் போகும் அரசை புஷ்பா அரசு என ஏளனம் பேசுகிறது திமுக. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் விமர்சனத்திற்கு முதல்வர் விஜய் பதிலடி. %76 மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுக 35% ஆதரவை பெற்ற தாவேகாவை ஏளனம் செய்வதா? வாக்கு சதவீதம் குறித்த உதயநிதியின் விமர்சனத்திற்கு விஜய் பதிலடி. கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என முதல்வர் விஜய் அறிக்கை. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநில அரசுகளே மாணவர் சேர்க்கையை நடத்திக் கொள்ள அனுமதிக்கவும் வலியுறுத்தல். விழுக்காடு வாக்காளர்கள் தாவேகாவிற்கு எதிராக வாக்களித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக வெளிநடப்பு செய்ததாலும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவளித்ததாலும் விஜய்க்கு பெரும்பான்மை கிடைத்ததாகவும் பேட்டி. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததா? சி.வி. சண்முகம் தரப்பின் குற்றச்சாட்டு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பதில். திருமாவளவன் முதல்வர், அதிமுகவுக்கு 33 அமைச்சர்கள் என்ற திட்டத்தை பழனிசாமி ஏற்க மறுத்தார். திமுக அதிமுக கூட்டணி என்பது துரோகம் இல்லையா என்றும் சி.வி. சண்முகம் கேள்வி.